உங்களுக்கு நேரம் இல்லை இல்லாட்டா ஒரு மேன்மையான கலை வடிவத்தை வளர்க்கறதுக்கு மேன்மை அந்த ஒரு டைம் இல்லைன்னு சொல்றதும் ஒரு பிரச்சனையான விஷயம். சாரி, நான் உங்களோட சண்டை போட வரல, ஆனா இந்த விஷயம் சொல்ல விரும்புறேன். ஏன் நான் அதை சொல்றேன்னா, இப்போ பொருளாதாரம் இருந்தாதான் ஒரு மேன்மையான கலை வடிவம் வரும்னு சொல்ற மாதிரி ஒரு அர்த்தம் புரிதல் வந்துருக்குது. அது ஒரு பிரச்சனையான புரிதல். ஏன்னா இப்ப நிறைய பணமே இல்லாதவங்க கிராமத்துல இருக்க கோலம் போடுறாங்க, ஓவியம் போடுறாங்க, இல்லாட்ட பாட்டு பாடுறாங்க. அது சமயத்துக்காக கலைன்றது மனிதன் ஏன் ஒண்ணு கிரியேட் பண்ணாலும் கேள்விக்குறி இருக்கு. பொருளாதாரத்துக்காக பண்ணல, அவன் ஒரு புரிதல் வந்துருக்கு மனிதனுக்கு. எப்படின்னா இந்த கலை வடிவத்து வழியா இது ஓவியமா இருக்கலாம், பாடலா இருக்கலாம், நாட்டியமா இருக்கலாம், நாடகமா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் நம்ம சம்பந்தமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நான் யோசிச்சேன்னா எனக்கும் அந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம். ஆனா கலை ஒரு விஷயம் பண்ணும், நம்மளை மெய் மறந்து நம்மளை மறக்க வைக்கும். நம்மளை மறந்துட்டோம்னா சுயநலம் இருக்காது. சுயநலம் இல்லாத ஒரு வடிவம் தான் கலை. அது எல்லா இடத்துலயும் உண்டு, கிராமத்திலயும் உண்டு, நகரத்திலயும் உண்டு. அதனாலதான் கலை இருக்கு. ஏன்னா நம்மளை